ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல் திருப்பதியில் ரூ. 100 ரூம் எப்படி இருந்தது, சாமி தரிசனம் அதாவது சர்வ தரிசனம் எத்தனை மணி நேரத்தில் நம்ம பார்த்துட்டு வந்தோம், அதுக்கப்புறம் அன்னப்பிரசாதம் இது எல்லாமே எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். இதுக்கு முன்னாடி சர்வ தரிசனம் டோக்கன் எங்கே வாங்கணும், அதுக்கப்புறம் ரூம் புக்கிங், லாக்கர் புக்கிங்லாம் பற்றி 2 வீடியோவாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தரேன். ரூ. 100 ரூம் புக் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது 6 மணிக்கு மெசேஜ் வரும்னு சொன்னாங்க. ஆனால் நமக்கு 5:50க்கே மெசேஜ் வந்துடுச்சு. உடனே நாங்கள் கிளம்பிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ரூம் புக் பண்ணி உங்களுக்கு உடனே கிடைக்கலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக 2-3 மணி நேரத்தில் நமக்கு ரூம் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு மெசேஜ் வந்தால் 1 மணி நேரத்துக்குள்ளே நம்ம போய்ட்டு அந்த ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீ வாங்கிக்கணும். சப்போஸ் நீங்கள் லேட்டாக போனீங்கன்னா வேறு ஒருத்தவங்களுக்கு அந்த ரூம் போயிடும். அதனால் அந்த 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் போயிடுங்க. எந்த இடத்துல ரூம் அலாட் ஆகிருக்கு அப்படிங்கிறத அந்த மெசேஜ்லேயே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் அது மேப் மூலயமா போயிட்டீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். சப்போஸ் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு கிட்டனா நீங்கள் நடந்தே போயிடுங்க. தூரமாக இருந்தால் ஃப்ரீ பஸ் நிறையவே இருக்குது. அந்த ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி கூட நீங்கள் போயிடலாம். 6:15க்குலாம் நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம். அந்த கெஸ்ட் ஹவுஸ் பேர் ராம்பக்ஷா கெஸ்ட் ஹவுஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவில் ஆப்போசிட்லேயே. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா கோவில்கிட்டேயே ரூம் கிடச்சிருக்கு. அதனால் சாமி தரிசனம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டோம். அப்புறம் அந்த இடத்துல நம்ம எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 100 ரெண்ட்டு, அதுக்கப்புறம் ரூ. 500 அட்வான்ஸ், ரூ. 600 மொத்தம் கொடுக்கணும். நம்ம காலி பண்ணிட்டு வரும்போது அவங்க ரூ. 500 கொடுத்துருவாங்க. நம்ம அதில் 24 ஹவர்ஸ் மட்டும்தான் இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரூம் காலி பண்ணிடணும். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம மெசேஜ் காமிச்சிட்டு காசு பே பண்ணிவிட்டு இந்த இடத்துல நமக்கு கீ கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் இருக்கிற இடத்துல ஏடிஎம் கூட இருந்தது. பக்கத்துலேயே குடிக்கிற தண்ணியும் இருந்தது. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம். ரூம் நல்லா பெருசாக இருந்ததுங்க. ரூ. 100க்கு இவ்வளோ பெரிய ரூமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்தது. 2 கட்டில், தலைக்காணி, பெட்ஷீட்டு எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் பாத்ரூம், என்னடா இவங்க பாத்ரூம்லாம் காட்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. அந்த ரூ. 100 ரூமுக்கு எந்த அளவுக்கு வசதியான பாத்ரூம் பாருங்கள். ஹீட்டர் வசதியும் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் சுவிட்சு போட்டிங்கன்னா இதில் ஒன்று ஹாட் வாட்டர் வரும், இன்னொன்று நார்மல் வாட்டர் வரும். ரொம்பவே வசதியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசிக்கும்ல, அதனால் நாங்கள் அன்னப்பிரசாதம், ஏன்னா கோவில்கிட்டேயே இருக்கிறதால நமக்கு எல்லாமே வசதியாக போயிடுச்சு. ஓகே, நம்ம அன்னப்பிரசாதம் சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இங்கே பகலில் 3 வேளையுமே நமக்கு சாப்பாடு தராங்க. நீங்கள் எந்த டைமுக்கு பகலில் வந்தாலும் உங்களுக்கு சாப்பாடு இருக்குது. அதுக்கப்புறம் காலையில் பொங்கல் தராங்க. மதியமும் நைட்டும் சாப்பாடு தான் தராங்க. இதுதான் அந்த அன்னப்பிரசாதம் தரக்கூடிய பில்டிங். ஒயிட் கலரில் தெரியுது இல்லைங்களா, இதுக்குள்ளார தான் நம்ம இப்போ போகிறோம். இங்கே செப்பல் அலோடு இல்லை. நம்ம சாப்பிட போகிற இடத்துக்கு செப்பல் போட்டுட்டு போகக்கூடாது. இதுதான் வெளியில் நம்ம ஃப்ரீயாக செப்பல் கழட்டி விடுற இடம். இங்கேயே விட்டுட்டு போங்க. இங்கே ஒரே டைமில் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிட்ற அளவுக்கு நல்ல பெரிய டைனிங் ஹால் தாங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போகவே முடியாது. இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ். கீழேயுமே 4-5 ஹால் இருக்குது. ஆனால் கீழே எல்லாமே ஃபில் ஆனதால் ஃபஸ்ட் ஃப்ளோர் போக சொல்லிட்டாங்க. இது கரெக்டாக ஒரு 7:30 மணி இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆனால் காலையில் வரும்போது கூட்டம் அதிகமாக இருந்தது. காலையில் நாங்கள் 8:30 மணிக்கு தான் டிஃபன் தருவாங்க. ஆனால் நாங்கள் 8 மணிக்கே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான், நம்ம சாப்பிட வந்தாச்சு. இது ஒரு 7:30 மணி இருக்கும் கரெக்டாக. அப்போ தான் நாங்கள் சாப்பிட வந்தோம். இது துவையல், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கூட்டு, சக்கரை பொங்கல், இது எல்லாமே போட்டு இலை போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம போய் உட்காந்தோடனே சாதம் வச்சு சாம்பார் ஊற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் சாம்பார் ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் ரசம் தருவாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லாவே இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஏன்னா காலையில் 4 மணிக்கு நமக்கு சாமி தரிசனம் சொல்லியிருக்காங்க. அதனால் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதனால் உடனே படுத்து தூங்கிட்டோம். ரொம்ப டயர்டாகவும் இருந்தது. காலையில் 4 மணிக்கு சாமி தரிசனம் அப்படிங்கிறதால நாங்கள் குளிச்சுட்டு சீக்கிரமாகவே ரெடி ஆகிட்டோம். ஆனால் கோவில் பக்கத்துலேயே இருக்கிறதால சர்வ தரிசனத்துக்கான என்ட்ரியும் கிட்டேயே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 2 மணிக்கு தான் ரூம்லேருந்தே கிளம்புனோம்.
ஆனால் அந்த சர்வ தரிசனத்துக்கான என்ட்ரி ரொம்ப தூரமாக இருந்தது. கோவில் பக்கத்தில் இல்லை, கொஞ்சம் தூரமாகவே இருந்தது. கரெக்டாக 1 ஹவர் ஆச்சு நாங்கள் அங்கே போகிறதுக்கு. அங்கே போயும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வ தரிசனம் லைனில் போகிறதுக்கு பதிலாக ஃப்ரீ தரிசன லைனில் போயிட்டோம். அங்கே ரொம்ப தூரம் ஒரு 1/2 ஹவர் கிட்ட நடந்துட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இது ஃப்ரீ தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் வந்த வழியே வந்துட்டு அதுக்கப்புறம் சர்வ தரிசனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு வர்றதுக்கு அது ஒரு 1/2 ஹவர் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு. கரெக்டாக 3:30 மணிக்கு தான் வந்து நாங்கள் சர்வ தரிசனம் லைனுக்குள்ளேயே என்ட்ரி ஆனோம். சப்போஸ் நீங்கள் போகிறீங்கன்னா அங்கே செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே போர்டு கூட வச்சுருக்காங்க, இது என்ன தரிசனம்னு. நாங்கள் வந்து வேகமாக போன அவசரத்தில் அது எல்லாமே பார்க்காம போயிட்டோம். நான் வந்து அங்கே மொபைல் எடுத்துகிட்டு போகல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சர்வ தரிசனம் போகிறோம், எங்கே மொபைல் கொடுக்கறது, லக்கேஜ் கொடுக்கறது அப்படிங்கிறதால நாங்கள் வந்து ரூம்லேயே ஃபோன்லாம் வச்சுட்டு போயிட்டோம். இல்லைனா நான் அதையும் வீடியோ எடுத்திருப்பேன், சர்வ தரிசனம் எங்கே போனோம் அப்படிங்கிறது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போனோன்னா நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்புறம் நாங்கள் டோக்கனு காட்டிட்டு சர்வ தரிசனம் லைனுக்குள்ளே போயிட்டோம். கரெக்டாக வந்து 3 மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு. 3:30 மணிக்கு போயிட்டு 6:30 மணிக்கு வெளியே வந்தோம். அப்போ வந்து தெப்ப உற்சவம் அப்படிங்கிறதால நிறைய கூட்டம் இருந்தது. 3 மணி நேரம் ஆச்சு. சப்போஸ் நீங்கள் லக்கேஜ் மொபைல் ஏதாவது எடுத்துகிட்டு வரீங்கன்னா உள்ளேயே வந்து லக்கேஜ் கவுண்ட்ரு இருக்குது. அங்கே கொடுத்துட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிக்கிட்டீங்கன்னா சாமி பார்த்துட்டு வெளியே வந்து அந்த லக்கேஜ் வாங்கிக்கலாம். உங்களோட பொருள் எல்லாமே பத்திரமா இருக்கும். பணம், நகை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை மட்டும் நீங்கள் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. நாங்கள் 6:30 மணிக்கெலாம் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் லட்டு வாங்குகிற இடத்துல தான் 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. லட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோவிலெலாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நைட்டு வந்து கோவில் சூப்பராக இருந்ததுங்க. நல்லா லைட் அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போனீங்கன்னா நைட் டைமில் போயிட்டு உள்ள கோவிலில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பகலில் பார்க்குறதோட நைட்டில் அந்த லைட் டெக்கரேஷனோடு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் என்னோட திருப்பதி போனதுக்கான அனுபவங்கள். கண்டிப்பாக நீங்கள் திருப்பதி போகிறீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.